வணக்கம். திருப்போரூர் முருகன் துணை 2024 ஆண்டுக்கான சித்திரை மாத பலன்கள். கனிவான மனதுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது. சகோதர சகோதரியால் நன்மைகள் கிடைக்கும் நேரம். பிரிந்தவர்கள் சேருவார்கள். பிரிந்த நட்புகள் கூடும். சகோதர வழியில் சந்தோஷங்கள் நிலைக்கும். 10ல் கேது இருப்பதால் செய்யும் தொழிலால் நஷ்டமடைந்தவர்கள் அனைவருமே லாபத்தை நோக்கி போகக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா அந்த 10வது வீட்டை குரு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். இப்போ 7 வருஷம் சனி போயிட்டு இருந்தா கூட 3ல் சனி உட்கார்ந்துருக்காரு. பராக்கிரமஸ்தானம், சகோதர வழியில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலங்கள், பண வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரங்கள், தொழிலால் முன்னேறக்கூடிய நேரங்கள், இவை அனைத்தும் வந்திருக்குது. சந்தோஷத்தை அனுபவிச்சுங்க. அதே டைமு 10ல் கேது இருக்கிறதுனால, கேதுவை குரு பார்க்கறதுனால கோடீஸ்வர யோகம் ஒன்று அப்படின்னு இருக்கு. அப்போ எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக இருக்கு. அது நிலத்தால் இருக்கலாம், வண்டியால் இருக்கலாம், கிடைக்கக்கூடிய பொருளால் இருக்கலாம். குழந்தைங்களாலேயும் லாபம் ஏற்படும். குழந்தைங்களாலேயும் சந்தோஷம் கிடைக்க போகுது. உங்களுக்கு குழந்தைங்களால நல்லதெல்லாம் நடக்க போகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். வீடு வாசல் வாங்காதவங்களுக்கு வீடு வாசல்லாம் வாங்கக்கூடிய நேரங்கள். வீடு மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. வீட்டால் லாபங்கள்லாம் இருக்கு. சந்தோஷத்தை அடையிறதுக்காக நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ராகுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வரும்போது நல்லது. போய் எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக இருக்கு. அது நிலத்தால் இருக்கலாம், வண்டியால் இருக்கலாம், கிடைக்கக்கூடிய பொருளால் இருக்கலாம். குழந்தைங்களாலேயும் லாபம் ஏற்படும். குழந்தைங்களாலேயும் சந்தோஷம் கிடைக்க போகுது. உங்களுக்கு குழந்தைங்களால நல்லதெல்லாம் நடக்க போகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். வீடு வாசல் வாங்காதவங்களுக்கு வீடு வாசல்லாம் வாங்கக்கூடிய நேரங்கள். வீடு மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. வீட்டால் லாபங்கள்லாம் இருக்கு. சந்தோஷத்தை அடையிறதுக்காக நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க.